இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் தடையையும் மீறி விற்பனைக்காக பிளாஸ்டிக் பைகளை வைத்திருந்த பிளாஸ்டிக் பை குடோனில் அதிகாரிகள் சீல் வைத்து 9 லட்சம் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். புதுவையில் 50 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கவோ விற்கவோ கூடாது என்று கடந்த 2009 அரசு அறிவித்தது. இந்நிலையில் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ், வருவாய் ஆய்வாளர் ரவிச்சந்திரன், உணவு பிரிவு இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ், சுகாதார ஆய்வாளர் பார்த்திபன், கிராம நிர்வாக அலுவலர்கள் சுந்தரேஸ்வர ராவ், சிவகுமார் ஆகியோர் திருவள்ளுவர் நகர் துலுக்கானத்தம்மன் கோவில் வீதியில் உள்ள பிளாஸ்டிக் குடோனுக்கு சென்று அதிரடி சோதனை நடத்தி 50 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு சுமார் 9 லட்சம் மதிப்புள்ள பைகளை பறிமுதல் செய்து குடோனுக்கு சீல் வைத்தனர். இதுகுறித்து தாசில்தார் ரமேஷ் கூறுகையில், 50 மைக்ரானுக்கும் குறைவான பிளாஸ்டிக் பைகள் மண்ணில் மக்குவதில்லை. இதனால் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைகிறது என்பதால் அரசு தடை செய்ததை அடுத்து வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் தடையை மீறியதால் நடவடிக்கை எடுத்ததாகவும், மேலும் இதுபோன்ற சோதனை தொடரும் என்று கூறினார். புதுச்சேரி அரசானது கடந்த 2009 ஆண்டு ஒரு அரசு ஆணையை வெளியிட்டது. அந்த அரசு ஆணையில பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் 50 மைக்ரானுக்கு கீழே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் தடை செய்யப்பட்டது. அவ்வாறு தடை செய்யப்பட்ட மெட்டீரியல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போசல் கப்ஸ், கேரி பேக்ஸ் அப்படி போன்ற பொருட்கள்லாம் தடை செய்ய வச்சிருந்தாங்க. அந்த தடை செய்யப்பட்ட அந்த உத்தரவை வந்து அமலாக்கம் செய்யறதுக்கு ஒரு அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்துட்டு ஒரு குழுவாக நியமிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்று மாவட்ட ஆட்சியர் வந்துட்டு அவருடைய உத்தரவை நடத்திட்டு இந்த டிவி நகர்ல விக்டரி பாலிமர்ஸ் ஒரு கம்பெனியோட குடோன் இருக்கு. அந்த குடோனை வந்து பார்க்கறது அந்த வெறும் இந்த கிட்டத்தட்ட வந்து 60 அடிக்கு நீட்டு இருக்கிற அந்த குடோன்ல வந்துட்டு வெறும் தடை செய்யப்பட்ட அந்த 50 மைக்ரானுக்கு கீழே, அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா வெறும் 10 மைக்ரான் கொண்ட கேரி பேக்ஸ் தான் அவங்க வந்து வச்சுட்டு வித்துட்டு இருக்காங்க. அதன்படி என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 படி அந்த கடையை சீல் பண்ணிட்டு அந்த பொருட்களை சீஸ் பண்ணிட்டு, மேலும் அந்த கடையோட ஓனரை வந்துட்டு நாங்கள் வந்து கிரிமினல் நடவடிக்கை, அதாவது அவர் மீது வழக்கு தொடர்ந்து மேல் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். இதனுடைய மதிப்பு வந்துட்டு தோராயமாக குறிப்பாக வந்துட்டு 7 to 9 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம். புதுவை கோர்க்காடு அருள்மிகு எல்லையம்மன் கோவில் தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கோர்க்காட்டில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் 64ஆம் ஆண்டு செடல் பிரம்மோற்சவத்தில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தங்க நாக கவச அலங்காரத்தில் அம்மன் தேரோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். அதேபோன்று அரியாங்குப்பம் புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மகளிர் நோன்பிருந்து 108 பால்குடங்கள் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு 108 பால்குட அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. அதேபோன்று பாகூர் அருள்மிகு ஸ்ரீ பூலோக மாரியம்மன் கோவில் செடல் உற்சவத்தில் 3ஆம் நாள் விழாவாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் திருவருளை பெற்றனர். புதுவை வாழைக்குளத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளை ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகளை மீனவர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வாழைக்குளம் முருகேச கிராமணி தோட்டத்தில்
மீனவர்களுக்காக குடிசை மாற்று வாரியம் சார்பில் 168 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் 92 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பை ஆய்வு செய்ய குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் செல்வராஜ், வைத்தியநாதன் ஆகியோர் சென்றபோது அங்கு குடிநீர் வசதி மற்றும் நிபந்தனையின்றி மின் இணைப்பு வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 அதிகாரிகளையும் மக்கள் சிறைப்பிடித்தனர். பின்னர் அந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் அடைத்து பூட்டிவிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த முத்தியால்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்து சிறைப்பிடிக்கப்பட்ட அதிகாரிகளை மீட்டனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. புதுவை முதல்வர் ரங்கசாமியின் 63வது பிறந்த நாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மற்றும் அமைச்சர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் KSP ரமேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை கொண்டாட நகர் முழுவதும் பிரம்மாண்டமான வாழ்த்து பேனர்களை வைத்து என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் 63வது பிறந்த நாள் விழாவினை நாளை 4ஆம் தேதி கொண்டாட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இதனை முன்னிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். மேலும் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு நகர் முழுவதும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தி விதவிதமான பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு கடற்கரை சாலை, வில்லியனூர் சாலை, வழுதாவூர் சாலை, விழுப்புரம் சாலை என முக்கிய சாலைகளில் அலங்கார வளைவுகள் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் முதல்வரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. புதுவை ஆரியாங்குப்பம் வியாபாரி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வாலிபரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவை ஆரியாங்குப்பம் மார்க்கெட்டில் வாழைத்தண்டு வியாபாரம் செய்த ஜெகநாதன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் நடத்திய விசாரணையில் துப்பு துலங்கியதில் திண்டிவனம் குன்னத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரை கைது செய்து நடத்திய விசாரணையில் அவர் வியாபாரம் முன்விரோதம் காரணமாக கத்தியால் கழுத்தை அறுத்து கொன்றதாக வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து புதுவை நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்திய போலீசார் நீதிபதியின் உத்தரவுப்படி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் அவனிடம் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். தவறான சிகிச்சையால் உயிரிழந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மருத்துவ ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரின் 1.5 வயது குழந்தை மருந்தாளுநர் வீரபாண்டியனின் தவறான சிகிச்சையால் உயிரிழந்தது. இது தொடர்பாக நெட்டப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான வீரபாண்டியனை தேடி வருகின்றனர். இந்நிலையில் போலி மருத்துவர் வீரபாண்டியனை கைது செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் 25 பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்டோர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது கலெக்டர் தீபக்குமாரிடம் விடுதலை சிறுத்தைகள் மாநில செயலாளர் தமிழ்மாறன், துணை செயலாளர்கள் செல்வநந்தன், சிவநந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இவர்கள் கோரிக்கைகளை ஏற்ற கலெக்டர் வீரபாண்டியன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யவும் நஷ்டஈடு வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக விவசாய அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக விவசாய அணிக்கு அமைப்பாளராக சோமு என்கிற சோமசுந்தரம், துணை அமைப்பாளர்கள் பரமபதம், தங்கவேலு, கண்ணன், பாரதிதாசன், அமிர்தலிங்கம், ராமமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர். நிகழ்ச்சியின்போது தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தொகுதி நிர்வாகிகள் ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், செந்தில்குமார், பாண்டு, ஹரிகிருஷ்ணன் மற்றும் இலக்கிய அணி வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை ஆயங்குட்டிப்பாளையம் ஸ்ரீ ஆரணி பெரியபாளையத்தம்மன் ஆலய செடல் திருவிழாவில்
கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை உழவர்கரை நகராட்சி ஐயன்குட்டி பாளையத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆரணி பெரிய பாளையத்தம்மன் ஸ்ரீ விரால் துள்ளி ஐயனாரப்பன் ஆலய மகோத்சவத்தில் சக்தி கரகம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகளுடன் செடல் திருவிழாவும் அம்மன் வீதி உலா மற்றும் சாகை வாழ்த்தலும் நடைபெற்றது. இதில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகடி ஆறுமுகம் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். அதேபோன்று புதுவை வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனையுடன் விராட பருவம் மாடு விரட்டல், தபசு உற்சவம், போர், மன்னனுக்கு அன்னமிடுதல், காவு பல்லையும் சுவாமி வீதி உலாவும் அக்னி சட்டி பவனியும் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் ஏராளமான இறையன்பர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கள்ள தோணி மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு அகதிகளை அழைத்து செல்ல முயற்சி செய்த 6 பேரை போலீசார் பிடித்தனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். தமிழக முகாம்களில் உள்ள அகதிகள் புதுவையில் இருந்து கள்ளத்தோணி மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு செல்வதாக உளவுத்துறைக்கு தகவல் வந்ததால் அவர்களை பிடிக்க காலாப்பட்டு போலீசார் சுனாமி குடியிருப்பு பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது திருப்பூர் முகாமினைச் சேர்ந்த சசிதரன், சிவகங்கை தயாகரன், கீழ்புத்துப்பட்டு இந்திரஜித், பாணத்தைச் சேர்ந்த மேத்யூஸ், நந்தகோபாலன் ஆகியோரை அழைத்து செல்ல சென்னையைச் சேர்ந்த ஜனா என்பவர் 5.5 லட்சம் வசூலித்துள்ளதும் அவர்களை அடுத்த வாரம் அழைத்து செல்ல இருந்ததும் தெரியவந்தது. உடனே அந்த 6 பேரையும் பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி செய்த ஜனாவை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணியின் சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணியினர் 63 பேர் ஆர்வமுடன் ரத்த தானம் வழங்கினர். திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்ட முகாமிற்கான ஏற்பாடுகளை இளைஞர் அணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.